Hi students, welcome to IAS Academy. So, video உங்களுக்கு BE diploma படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் ஆண்டா உங்களுக்கு ஒரு பிக் அலர்ட், இம்பார்ட்டன்ட் அலர்ட், ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து நான் வீடியோ சொல்ல போறேன். தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா TNPSC ரிலீஸ் பண்ணிருந்த அந்த CTSC 2024 அந்த டிப்ளமோ ITI போஸ்ட்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் 13 ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 11. சோ செப்டம்பர் 11 தான் லாஸ்ட் டேட். இன்னும் கம்மியான டேஸ் தான் இருக்கு. தயவு செய்து சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் டைம்ல போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சர்வர் டோட்டலா டவுன் ஆயிரும். அவளை அப்ளை பண்ண முடியாம போயிடும். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இது. சரிங்களா? சோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். BE படிச்சவங்களும் டிப்ளமோ படிச்சவங்களும் தாராளமா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். சோ அதுக்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே கம்மியான ஃபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே கம்மியான ஃபீஸ்க்கு நமக்கு தரோம். புக்கு பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் PDF-ஆவும் தரோம், புக்காவும் தரோம், சாஃப்ட் காப்பியாவும் தரோம், ஹார்ட் காப்பியாவும் தரோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கூட 7708197281 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்ஸ் கேட்டுக்கலாம். அதே மாதிரி அப்ளை பண்றப்ப எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஃபேஸ் பண்ற மிக முக்கிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்கு. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்குற இடம் தான். இதுக்கான டீடைல்டான ஒரு ஹவு டு அப்ளை வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கே போட்டிருந்தோம். பட் இருந்தாலுமே கூட நான் அதை திரும்ப இந்த வீடியோ ரிமைண்ட் பண்றேன். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நோட்டிபிகேஷனை கையில வச்சுக்கிட்டு நீங்க எந்தெந்த போஸ்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்களோ அதை டிக் பண்ணிட்டு தான் ஃபர்தரா நம்ம மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்றப்ப ஒவ்வொரு போஸ்டுக்குமே உங்களோட குவாலிஃபிகேஷன் கேட்கும். ஓகேவா? நீங்க கொடுத்திருக்க போஸ்டுக்கு எல்லாமே திரும்ப திரும்ப உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில போஸ்டுக்கு ITI, டிப்ளமோ, யூஜின்னு கேக்குது. நீங்க டைரக்டா யூஜி மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, அது BE தான் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ITI டிப்ளமோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க உங்களோட யூஜியை மட்டும் கொடுத்தா போதும். என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஒன்னொன்னுக்கு கேட்கும். நீங்க டீடைல திரும்ப 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 கொடுக்கணும். ஓகேவா சார்? அந்த ITI டிப்ளமோ பிளாங்கா இருக்கே சார், அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? கடைசியா அந்த ஜெனரல் UG டிகிரி அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல உங்களோட குவாலிஃபிகேஷன் கொடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா போயிடும். இது எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ. இதெல்லாம் நம்ம போய் டவுட் கேட்டுட்டு இருக்கீங்க. இதை நான் ஹவு டு அப்ளைலே தெளிவா சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்லிட்டேன். ஓகேவா? இது முடிஞ்சா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கடைசியில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல, அது திரும்ப சொல்றேன் PDF-ஆ தான் அப்லோட் பண்ணணும். சேம் டைம் அது 200 KB குள்ள இருக்கணும். நம்ம எந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணாலும் அது 200 KB மேல தான் போகும் PDF-ஆ ஸ்கேன் பண்றப்ப. ஓகேவா? இமேஜ் தான் கம்மியா வரும். நீங்க திரும்ப என்ன பண்ணணும், அந்த PDF-ஆ கம்ப்ரஸ் பண்ணி அதோட ஃபைலை வந்து ரீசைஸ் பண்ணி நீங்க 200 KB குள்ள வச்சு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அப்படி பண்ணா அது அப்லோட் ஆயிக்கும். இந்த 2 விஷயம் எல்லாமே டவுட் கேக்குறீங்க, அதை பண்ணிருங்க. செப்டம்பர் 11 தான் லாஸ்ட் டேட். கம்மியான டைம் தான் இருக்கு. டக்குன்னு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னுமே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கூட தாராளமா நீங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி எதிரில் கேட்டுக்கலாம். சேம் டைம் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.